ஹை ஃப்ரெண்ட்ஸ். மகாநதியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் காவேரி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு வந்து சாரதா கிட்டவும் பேசுறாங்க. "என்னுடைய பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கா அத்த" அப்படின்னவும், இங்க நம்ம சாரதா இருந்துட்டு, "இங்க பாருங்க தம்பி, இதுக்கப்புறம் காவேரிய உங்க பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா காவேரிய உங்க கூட என்னால அனுப்பி வைக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "இங்க பாருங்க அத்த, இவ்ளோ நாள் ஆயுமே உங்களுக்கு கோவம் என் மேல போகவே இல்லையா? இங்க பாருங்க, என்ன விட உங்க பொண்ண நல்லா பார்த்துக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. காவேரி தான் உயிர் உலகம்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம காவேரி என் கூட சேர்த்து வைங்க அத்த" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க தம்பி, நீங்க இங்க வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஷாரதா வந்து விஜய அங்கேருந்து அனுப்புறதுலயே இருக்காங்க. பயங்கர கோவமாவும் பேசுறாங்க. விஜய்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இவங்கள எப்பதான் நம்ம சரி செய்றது? சரி, காவேரியவே கூப்பிட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா கிட்ட சொல்றாங்க. "இங்க பாருங்க அத்தை, காவேரி என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறா. காவேரி சொல்லட்டும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க நம்ம சாரதா காவேரியை கூப்பிடுறாங்க. "இங்க பாரு காவேரி, இந்த தம்பியை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே நம்ம காவேரியுமே, "இங்க பாருங்க, உங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இங்கேருந்து பிரச்சனை பண்ணாம போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம விஜயால ஏத்துக்கவே முடியல. "ஏன் காவேரி, ஏன் இப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு தானே உனக்கு ஆசை இருக்கு. ஏன் அத இப்போ உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உங்க அம்மாவ சமாதானம் செய்ய மாட்டியா? அப்போ என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசையே இல்லையா உனக்கு? எந்த ஒரு விருப்பமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் ரொம்பவே வருத்தத்தோட கேட்கவும், நம்ம காவேரி மனசு ஃபுல்லா கடந்து தவிச்சு அடிச்சுக்குது. வேற வழி இல்ல. எங்க பாட்டி வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா நம்ம காவேரிய, "நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம காவேரியால விஜய் கூட போக முடியும்? சாரதா என்னதான் பிரச்சனை பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பா சாரதாவை எதிர்த்து நம்ம காவேரி விஜய் கூட போறதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ பாட்டி இப்படி சொல்றப்போ எப்படி நம்ம காவேரி விஜய் கூட போக முடியும்? இத வெளியில சொல்லவும் முடியாம, விஜய கஷ்டப்படுத்தவும் முடியாம நம்ம காவேரி ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் காவேரி, காலையில கூட நீ என் கூட ஃபோன்ல நல்லா தானே பேசுன? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாளா எத்தனையோ பிரச்சனைய கடந்து நம்ம வந்திருக்கோம். எப்படியாவது நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்து ஒரே வீட்ல வாழ போறோம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு காவேரி, இப்படியெல்லாம் நீ பேசுனா என் மனசு தாங்காது. ஓரளவுக்கு தான் என் மனசு கஷ்டத்த தாங்கும். இது அதாவது இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் ஏதாவது சாப்பிட்டு சாவ வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் மனசு உடைஞ்சு போய் பேசவும், காவேரியால இத தாங்கிக்கவே முடியல. "இங்க பாருங்க விஜய், தேவையில்லாம நீங்க செத்து உங்களோட கொலைப்பழிய என் மேல போட்டுடலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்கு பிரச்சனைய குடுக்காம வேலைக்கு போயிடுங்க. இங்க இனி வரவே வராதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்க நம்ம சாரதா இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, உன் கழுத்துல அந்த தம்பிக்கு தாலி கட்டியிருக்காரு. அந்த தாலி இருக்கிற வரைக்கும் அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. நீ அந்த தாலிய கழட்டி அந்த தம்பி கையிலே குடுத்து அனுப்பு. அப்பதான் இனி இந்த தம்பி இங்க வரவே மாட்டாரு" அப்படின்னு சொல்லவும், காவேரிக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "இல்லம்மா, அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. உங்களுக்கு என்ன, இவரு இங்க வரக்கூடாது அவ்வளோதானே. இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டோர லாக் பண்ணிடுறாங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமா போகுது. என்ன நடந்திருக்கும்? காலையில வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாளே! ஐயோ! ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட, ரொம்பவே டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க. எங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம தாத்தா, "காவேரி எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தாத்தா, என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு தாத்தா. காவேரி காலையில வரைக்கும் என் கூட ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மாவே எதிர்த்து நின்னாலுமே கண்டிப்பா உன் கூட நான் வந்துடுறேன்ற மாதிரி தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ போய் கூப்பிட போனா, அவ வேற மாதிரி பேசுறா தாத்தா. சத்தியமா அவ அப்படி பேசுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு பேசுனா. என் கூட வர்றதுக்கே அவளுக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படி தாத்தா, காலையில என் கூட நல்லா பேசுனவ இப்ப இப்படி பேசுறா? தாத்தா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு தாத்தா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. காவேரி இல்லாம நான் எப்படி தாத்தா இருக்க முடியும்? காவேரி தான் எல்லாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அவ என் மனச நோகடிக்கிற மாரி பேசி அனுப்பிட்டாளே தாத்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட மடியில தலை சாய்ஞ்சு வச்சு படுத்துக்கிறாங்க. ரொம்பவே அழுகவும் செய்றாங்க. அப்பதாங்க கல்யாணியும் அவங்க பொண்ணு ராதாவும் வராங்க. இங்க நம்ம விஜய் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம பாட்டிக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்ல. இது கொஞ்ச நாளைக்கு தான் விஜய். கண்டிப்பா நீ ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்ப. அந்த காவேரி உன் வாழ்க்கையில இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம
பாட்டிம்மா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்க நம்ம விஜய் வந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தாவுக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஒருவேளை கல்யாணி ஏதாவது பண்ணியிருப்பாளோ? கல்யாணி தான் அடிக்கடிக்கு காவேரிய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பா. இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவ ஏதாவது அ காவேரியை பார்த்து பேசியிருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இங்கே நம்ம தாத்தாவுக்கு வருது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயை சமாதானம் செஞ்சு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு விஜய், எல்லாமே சரியாயிடும். நான் பேசி அதாவது காவேரியை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன் சரியா, நீ எதையும் நினைக்காம படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா நம்ம விஜயை ரூமில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இங்கே கல்யாணியை தனியாக பார்த்து பேச வராங்க. இங்கே பாரு கல்யாணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமாம், காவேரியை பார்த்து பேசினியா? நீ காலையில் கோவிலுக்கு போனல, அப்போ காவேரியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம கல்யாணி வந்து சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, ஆமாங்க காவேரியை பார்த்து பேசினேன், இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேனுன்னு சொன்னேன், அவள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுங்க, அவள் வந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு நிம்மதியாகவே இருக்காது, முக்கியமாக விஜயோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது, அதனால தான் அவளை பார்த்து மிரட்டிட்டு வந்தேன், அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்தி பேசுகிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துட்டு, தெரியும் கல்யாணி, இந்த வேலை உன்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே புரிஞ்சுக்கினேன். இப்போ பார்த்தியா விஜய் எவ்வளோ கஷ்டப்படுறான், அதெல்லாம் பார்த்தா உனக்கு கஷ்டமா இல்லையா? விஜய் இப்படியே தான் காலம் ஃபுல்லாக இருக்குவான். வெண்ணிலாவை லவ் பண்ணி ரொம்ப நாளைக்கு வெண்ணிலாவே நினச்சிக்கிட்டு இருந்தான். நடுவில் காவேரி வந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி விஜய் மனசை மாற்றினா. இப்போது காவேரி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி நீ காவேரி நினப்பை விட்டு விஜய் வெளியே வந்துடுவான், விஜய் சந்தோஷமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான்னு நினைக்கிற? காவேரி தான் அவனோட சந்தோஷம், துக்கம், உலகம், லைஃப்னு எல்லாமே காவேரி தான். அப்படி இருக்கிறப்ப காவேரியை பிரிஞ்சு இருந்தால் இவன் எப்படி சந்தோஷமாக இருக்குமா? லைஃப் லாங் இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இதை ஏன் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற கல்யாணி? எங்க பார், நான் சொல்கிறத கேளு. நீயா போயிட்டு இப்போது காவேரியை பார்த்து பேசிட்டு வா, காவேரியை வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு வா, நீ இதுக்கு முன்னாடி அவளை மிரட்டினல்ல, அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டு வர. இப்படி நடந்தால் மட்டும்தான் விஜயோட வாழ்க்கை சரியாகும். காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயமும். அதே மாதிரி விஜய் காவேரி கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா நின்று சமாளிக்கட்டுமே, அதில் என்ன இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து தெளிவாக இங்கே கல்யாணிக்கு எடுத்து புரியவும் வைக்கிறாங்க, மண்டைக்கு உரைக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. நம்ம கா கல்யாணி இருந்துட்டு, இல்லைங்க நீங்கள் தப்பு கணக்கு போகிறீங்க, காவேரி இங்கே வந்தானா பசுபதியால் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வரும், அவன் ஏற்கனவே ஜெயிலில் விஜயை கொண்டு போய் அடைச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனையை இழுத்து விட்டுருக்கான், அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்து விஜய் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? இங்கே பார் கல்யாணி, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்கவும் நடக்காது. இங்கே பார் கல்யாணி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ இப்படி பண்ண ஒரு விஷயத்தினால விஜயோட வாழ்க்கைக்கு பெரிய பேராபத்தே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து ஓரளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனாலுமே இங்கே நம்ம கல்யாணி வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம விஜய் காதால் கேட்டுடுறாங்க. ஏன்னா நம்ம விஜயால் ரெஸ்ட் எடுக்கவே முடியல. காவேரி இல்லை, காவேரி நம்ம கூட வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னப்போ நம்ம விஜய்க்கு எப்படி தூங்கணும்னு தோணும், எப்படி ரெஸ்ட் எடுப்பார்? கண்டிப்பாக இல்லவே இல்லை. எங்கள் தாத்தா ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்து கல்யாணி கூட பேசுனது எல்லாத்தையுமே இங்கே விஜய் வந்து கேட்டுடுறாங்க. நம்ம விஜய் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும், தாத்தா நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கள் பாருப்பா விஜய், இதை நினச்செல்லாம் நீ கவலைப்படாத, உன் பாட்டி ஏதோ ஒரு இதில் ஒரு குழப்பத்தில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீ நல்லா இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து விஜயை வந்து சமாதானப்படுத்த எங்கள் விஜய் வந்து, இல்லை தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி யோசித்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி, என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே காவேரி தான் அப்படின்றத ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசவும், உடனே பாட்டிக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, ஏன் பாட்டி, ஏன் நீங்கள் இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க? காலையில் கூட அவ்வளோ சந்தோஷமாக காவேரியும் கூட பேசுனா, நாங்கள் 2 பேரும் எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ ஒன்று சேர்ந்து வாழ போகிறோன்ற சமயத்தில் ஏன் பாட்டி என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? காவேரி இல்லைன்னா இல்லவே இல்லை பாட்டி, காவேரி தான் எனக்கு எல்லாமே.
எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே! எவ்வளவோ பிரச்சனை வந்திருந்தது. இந்த பசுபதி கூட எனக்கு எவ்வளவோ பிரச்சனைய இழுத்து விட்டான். என்னென்னவோ பண்ணான். ஆனா, அதையும் தாண்டி எல்லா பிரச்சனையுமே எதிர்த்து காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நிக்கிறது உங்களுக்கு புரியலையா பாட்டி? இதே விஷயத்த யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஆனா, நீங்களா போயிட்டீங்களேன்றதுக்காக தான் இவ்ளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டி, நான் உங்களுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல பாட்டி. காவேரி இல்லைன்னா என் டோட்டல் லைஃபே காலி ஆயிடும் பாட்டி. ஐயோ! நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கர டென்ஷனோடவும், குழப்பத்தோடவும், பயங்கர பதட்டமாவும் இருக்காங்க. எங்க காவேரியை வந்து ஒன்று சேர முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம காவேரி ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் மனசை காயப்படுத்திட்டோமே, நம்ம பேசின பேச்சால் அவர் எவ்வளோ காயப்பட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை. அதனால் விஜயை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க நம்ம காவேரி. இன்னொரு சைடு கங்கா வந்து நம்ம சாரதா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, விஜயோட சித்தி வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க. காவேரி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்காதீங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவள் வேண்டவே வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க சொன்னதுக்காக நம்ம காவேரி வாழ்க்கையை அழிக்க முடியுமா? காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளவும் சந்தோஷமாக இருக்கா. காலையில் கூட பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவள் முகமே சரியில்லை. நம்மளை பார்த்து விஜயோட சித்தி பேசின மாதிரி கண்டிப்பாக காவேரிக்கிட்டுமே பேசியிருக்காங்க. காவேரியுமே ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால தான் விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காவேரியுமே சொல்லிட்டா, அவங்க கூட வர முடியாது, வராதிங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச்சு பேசிட்டா. ஆனாலுமே காவேரியோட அதாவது உள் மனசுக்குள்ள விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான்மா அவளுக்கு ஆசையே இருக்குது. தயவு செஞ்சு காவேரியோட விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி வைமா. மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க. காவேரி அந்த வீட்டுக்குள்ளே விஜய் கூட ஒன்றா இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலுமே எல்லாருமே எதிர்த்து அந்த வீட்டில் வாழ்ந்து காட்டுவாம்மா காவேரி. தைரியமான பொண்ணு. இங்கே பாருமா, விஜயும் காவேரியும் பிரிச்சிடாதம்மா. இத்தனை நாளாக அந்த வெண்ணிலா இருந்ததுனால தான் விஜயும் காவேரியும் பிரிஞ்சே இருந்தாங்க. என்னதான் பிரிஞ்சிருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு காதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம பிரித்து வைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா காவேரிக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இல்லை கங்கா, வேண்டவே வேண்டாம். காவேரி அந்த வீட்டுக்குள்ளே போனா அப்படின்னா விஜய் வேணா நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க பாட்டி, அவங்க சித்தின்னு எல்லாருமே காவேரி கொடுமைப்படுத்துவாங்க. காவேரி அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தில் வாழணுன்ட்டு அவளுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், எத்தனை நாளைக்குமா இந்த வீட்லேயே அவள் இருக்குவா, அதுவும் தனியாக விஜய் கூட ஒன்றா இருக்கிறது தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்கே பாருமா, காவேரிய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக கெடுக்கணுன்ட்டு நமக்கு எந்த அவசியமும் இல்லை. காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்கள் விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவோ, இல்லை கங்கா, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. காவேரி இதே வீட்டில் இருக்கட்டும். கொஞ்ச நாளில் எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் நடக்கவே நடக்காதுமா. லைஃப் லாங் கண்டிப்பாக விஜயை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு அவள் வாழ்வாளே தவிர இன்னொரு வாழ்க்கையை கண்டிப்பாக அவள் எதிர்பார்க்க மாட்டா. அதை அமைச்சிக்கவும் மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டியுமே, ஆமாம் சாரதா, காவேரிக்கு ஒரு நல்லது பண்ணி விட்டுறணும். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் தம்பி கூட தான். விஜயும் காவேரியும் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சேர்ந்து வாழ்ந்தது கொஞ்ச நாள் தான். ஆனால் காவேரிக்காக அந்த பையன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியம்மாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த அம்மா வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகுது. அப்புறம் எப்படி காவேரி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடே இல்லை. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா பயங்கர கோவத்தோடு போயிடுறாங்க. நம்ம கங்கா வந்து எப்படியாவது இவங்க 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. குமரன் வந்ததுமே இங்கே குமரன் கிட்டயுமே பேசுகிறாங்க. காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தே ஆகணும். வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம குமரனுக்குமே காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் தோணுது. இப்போ என்ன கங்கா பண்ணுறது? நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதான் இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, ஏதாவது பண்ணி சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கங்காவுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க சித்தி வந்து நம்ம வீட்ல மிரட்டிட்டும் போனாங்க. அதே சமயம் நாங்க வந்து பேசினதா விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அ அவங்களோட இதெல்லாம் நம்ம எதுக்காக காப்பாத்தணும்? நமக்கு காவேரியோட வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம விஜய் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. இங்க நம்ம விஜயுமே கால் அட்டெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நடந்தது எல்லாத்தையுமே அதாவது அவங்க சித்தி வந்து பேசினாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. ரொம்பவே தேங்க்ஸுங்க. எப்படியோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து அவங்க சித்தியையுமே கூப்பிடுறாங்க. அவங்க பாட்டிக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. ஏன் சித்தி எதுக்காக இப்படி பண்ணீங்க? போயிட்டு காவேரி வீட்டில் அவங்க அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க? எதுக்காக என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடா விஜய், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டில் போய் பேசினேன். அந்த வீட்டில் உள்ளவங்க பற்றியா உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கை காவேரி கூட தான் இருக்கணும்ன்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, டே விஜய் சொல்கிறத கேளுடா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிம்மதியாக போகணுன்றதுனால தான் அந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். இதில் என்னடா தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அப்போது நீங்கள் 2 பேருமா சேர்ந்து காவேரியும் காவேரி குடும்பத்தையும் மிரட்டியிருக்கீங்க. அப்போது அதுதான் நடந்ததா? அதனால தான் காவேரி இப்போது என்கிட்ட மாற்றி மாற்றி பேசினாளா? காலையில் வரைக்கும் சந்தோஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவ வீட்டுக்கு போனதும் மாற்றி பேசுகிறாளேன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஏன் பாட்டி, ஏன் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள் பாட்டி, நான் வாழ்ந்தேன்னா அது காவேரி கூட தான். காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி ஒரு முடிவில் இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு காவேரி வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்படி தானே? சரி பாட்டி, இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாட்டிமாவுக்கு ரொம்பவே பதட்டமாக போகுது. ஏன் விஜய், ஏன்டா இப்படி பேசுகிற? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இப்படிலாம் பண்ணால் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னடா சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? என் சந்தோஷமே காவேரி தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, பாத்தியா கல்யாணி, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் கேட்காம ஏதாவது ஒரு தப்பு வேலையை பண்ணி வச்சிரு நீ. இங்கே பார், விஜயோட சந்தோஷம் தான் முக்கியம். இங்கே பார் கல்யாணி, இதுக்கப்புறமும் நீ விஜய் வாழ்க்கையில் எதுவுமே குறுக்கிடக்கூடாது. விஜய்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவன் செய்வான். காவேரி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வுன்னு சொல்லிட்டு அவன் அடித்து சொல்கிறான்ல, அதுக்கப்புறம் ஏன் நீ பிடிவாதமாக இருக்க? இல்லைங்க, நான் சொல்ல வர விஷயம் இல்லை கல்யாணி, நீ எதுவுமே சொல்லவே சொல்லாத. எங்கள் பாருபா விஜய், நீ போயிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தாத்தா, எப்படி வருவாங்க? அதான் போயிட்டு பாட்டி, அது காவேரி இந்த வீட்டுக்கு வந்தால் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, அப்புறம் எப்படி காவேரி இங்கே வரப்போகிறா? இவங்கெல்லாம் போய் மிரட்டினா அவங்க வீட்டில் உள்ளவங்க காவேரி என் கூட எப்படி தாத்தா அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கவும், தாத்தா இருந்துட்டு என்னடா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது தாத்தா, அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் பாட்டி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம பாட்டி பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னப்பா விஜய், என்ன சொல்கிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லுவோம். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பாட்டி, இப்போவாவது காவேரி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழலாமா? எப்படி பாட்டி காவேரி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? என் பிள்ளையையும் என் பொண்டாட்டியையும் பிரிஞ்சு எப்படி பாட்டி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்கவும், உடனே நம்ம பாட்டிமா வாயடிச்சு போயிடுறாங்க. இங்கே நம்ம தாத்தா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம பாட்டியுமே சமாதானம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருப்பா, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, அப்புறம் எப்படிப்பா காவேரி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லுவேன்? நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன். காவேரியால் தானே உன் வாழ்க்கையுமே இப்படி இருக்குது. நீ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட, அந்த பசுபதியால் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிட்ட. அது மட்டும் இல்லாமல் அஜயோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு. அதனால தான்ப்பா, அந்த கோவத்தினால தான் காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்குள்ளேயே உன் வாழ்க்கையை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரிப்பா, நான் பேசுனது எல்லாமே தப்பு தான். காவேரியை கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து மனசு மாறிடுறாங்க விஜய்க்கு. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இருந்தாலுமே நம்ம பாட்டிமா வந்து பேசுனது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம விஜய்க்கு. எப்படியோ
புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இங்க நம்ம தாத்தா இருந்துட்டு, "எப்படி விஜய் போய் கூட்டிட்டு வந்தா அந்த காவேரிய அவங்க வீட்ல உள்ளவங்க அனுப்பி வச்சுருவாங்களா என்ன? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. 2 பேரும் போலாம் வாங்க. நம்ம எல்லாருமே போயிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காவேரிய கையோட கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம ராதா வந்து மறுக்கிறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, சரி நம்ம போலாம் வா" அப்படின்னு சொல்றாங்க. எங்க ராதாவுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போயிட்டு எங்க தாத்தா வந்து எங்க கல்யாணிய மன்னிப்பு கேட்க சொல்லவும், உடனே இங்க நம்ம சாரதா இருந்துட்டு, "எதுக்கு பெரியவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எப்படியோ புரிஞ்சுக்கிட்டீங்க." அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சாரதாவுமே சொல்றாங்க. சாரதாவுக்கு காவேரி பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயம் தெரியல. இப்போ நம்ம விஜய் வந்து அந்த விஷயத்த ஓப்பன் பண்றாங்க. காவேரி பிரெக்னென்ட்டா இருக்காங்க. நீங்க பாட்டியாக போறீங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு இன்னுமே சந்தோஷம். இனிமே காவேரி வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே நினைக்கிறாங்க. எங்க விஜய்க்கும், நம்ம காவேரிக்கும் பயங்கர சந்தோஷம். அப்பா! எப்படியோ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம விஜய் கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா இருந்துட்டு, "சாரதா காவேரிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தாராளமா ஐயா, தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.